தேவன்கிட்ட நாம் எப்படி நடக்கிறோமோ அதை பொறுத்து அவரும் புனிதனுக்கு புனிதராகவும் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவாராம். 18ஆம் சங்கீதத்தில் வாசிங்க 25, 26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் ஆண்டவர் சொல்றார். நீ எப்படி இருக்கிறியோ அப்படித்தான் நானுன்றாரு. புனிதனுக்கு புனிதன், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவன், உத்தமனுக்கு உத்தம, மாறுபடுகிறவனுக்கு நானும் நீ எப்படி நடக்கிறியோ அதை ரிஃப்ளெக்ட்ன்றார் கர்த்தர். நீ மார்க் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 33, 34 வாசித்தீங்கன்னா, இயேசு ஒரு பட்டணத்தை ஊழியத்தை முடிச்சுட்டு படகுல அக்கறைக்கு போறாரு. இவர் அந்த பட்டணத்தை தான் போறாருன்னு அறிஞ்சு கொண்ட ஜனம் இயேசு படகுல அக்கறைக்கு போறதுக்குள்ள இவன் இன்னொரு வழியா போய் இயேசுக்கு முன்னாடி என்ன செய்தான் ஒரு கூட்டம் அங்க அவரை காத்திருக்குது. அவர் தேடிட்டு அங்க போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் அக்கறையில் போய் பார்க்கிறாரு. இந்த ஜனம் தன்னை தேடி வருகிறத பார்த்தோன்னு அவர் மேல என்ன ஆனாராம்? மனதுருகினார். ஏன் அப்படின்னா இந்த ஜனம் என்ன தேடுதே, தேடுகிற ஜனத்தின் மீது மனதுருகினார். அதே இயேசு நீங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 16 வரை வாசித்தீங்கன்னா, எருசலேம் ஆலயத்துக்குள்ள போறாரு. போகும்போது சவுக்கோட போறாரு. போகும்போது எதோட போறாரு? ஒரு கூட்டம் தன்னை தேடி வரும்போது அவன் மேல மனதுருகினார். இன்னொரு கூட்டம் ஆலயத்தில் இருக்குது, ஆசாரிய கூட்டம். உள்ள போகும்போது எதோடு போறாரா? சவுக்கோட. ஏன்னா அந்த கூட்டம் இயேசு பேரை சொல்லி பணம் சம்பாதிக்குது. என்ன செய்யுது? கர்த்தருடைய ஆலயம் ஜெப வீட்டை என்னவா மாத்திட்டாங்க? வியாபார வீடு. அவர்கள் கர்த்தரை உறவை உடைச்சுக்கிட்டு உலகத்தின் பின்பு ஓடினும் பொழுது கர்த்தர் சவுக்கு எடுத்தார். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படி கர்த்தர் நம்மிடமும் நடப்பார். லேலூயா, லேலூயா. ஆண்டவரோட ஒரு உறவுல சரியில்லாம நன்மையும் ஆசீர்வாதம் மாத்திரம் வேணும், நான் பரலோகத்துக்கு வரணும், ஊழியம் செய்யணும், கர்த்தர் ஆராதிக்கணும், இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், அவரோடு இருக்கிற அந்த உறவு, அந்த உறவுல நான் உண்மையா இருக்கிறேனா, என் உறவு எப்படி இருக்குது, ஒரு மனுஷன் வாழ்க்கையிலேருந்து பார்க்க போறோம். வாசிங்க 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். யாரோடு இருந்தார்? யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இங்க யோசபாத் என்கிற ராஜாவை பார்க்கிறோம். இந்த ராஜா கர்த்தரோடு இருக்கிற உறவிலே உண்மையாய் இருந்த ஒரு மனிதன். அவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். இந்த யோசபாத் லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவன் ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தரையே பற்றி கொண்டு கர்த்தருக்காக ஒரு ராஜா இவன். ஆனா இந்த ராஜா தேவனை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டார், மாய்மாலமா அல்ல. தன் ராஜ்யத்தின் ஆரம்பத்திலிருந்து தன் ராஜ்யம் திடப்பட்ட பின்பு கூட தன் கடைசி காலம் வரை கர்த்தரோடு இருக்கிற உறவில உண்மையாயிருந்த ஒரு ராஜா இந்த யோசபாத் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தரை உண்மையாய் தேடி அவரோடு உறவுல சரியா இருந்ததினால் கர்த்தர் என்ன செய்தாராம்? 5ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 17:5. ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. நல்ல கவனிங்க. யோசபாத் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். ராஜ்யபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வரியம் கனமும் அவனுக்கு எப்படி இருந்துச்சா? ஜனங்கள் எல்லாரும் வந்து காணி கொடுத்தார்களாம். யோசபாத்துக்கு ஐஸ்வர்யம் கனம் கர்த்தர் மிகுதியாய் தந்தார். எதனால அப்படின்னா, யோசபாத் கர்த்தரோடு ஒரு உறவிலே உண்மையா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு உறவு சரியா இருந்துன்னு வைங்களேன், நம்மை கர்த்தர் கையேந்த விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கர்த்தர் வெறுமையா என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். நம்ம வெக்கத்தின் பாதையில் ஒருவேளை கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க அனுமதித்தாலும் அதையும் நமக்கு நன்மையாக தான் மாற்றுவார். கர்த்தரை தேடுகிறதுல உண்மையா இருந்தா
கர்த்தர் சகல விதத்திலும் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த யோசபாத் கர்த்தர் தேடினாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது எப்படி தேடினா 4 வசனம் சொல்லுது பாருங்களேன். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி. ஏன் வசனம் சொல்லுதுன்னா, இந்த யோசபாத் யூதாவுக்கு ராஜா, அதே சமயம் 10 கோத்திரம் இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் ஜனம் செய்கையின்படி நடக்கலையாம். இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன பண்ணாங்கன்னா, தேசம் முழுது விக்கிரகத்தை நிரப்பி தேவனுடைய பலிபீடங்களை உடைத்து தேவனுக்கும் தங்களுக்கு உறவை உடைத்து கொண்டு ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை, வேசித்தனமோ விபச்சாரமோ உலக ஜனங்களுடைய அருவருப்பான வாழ்க்கையும் இவர்கள் பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போகிறார்கள். யோசபாத் ராஜா அதை பார்க்கறான். நான் அவர்களைப் போல வாழ மாட்டேன், அவர்கள் தேவனோடு உறவை உடைத்து வாழலாம், நானோ என் தேவனோடு உறவில் உண்மையாயிருப்பேன். ஹல்லேலூயா. அந்த யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். அவனுக்கு விரோதமாக எழும்பி வருவதற்கே ஜனங்கள் பயந்தாங்களாம். கர்த்தர் யோசபாத்தை மகிமையாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.